தொழில் செய்வதற்கு அதற்கான உரிமம், அதாவது லைசன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வாங்கணும். அந்த லைசன்ஸில் நம்ம செய்யக்கூடிய தொழில் என்ன மாதிரியான தொழில், அதுக்கு எவ்வளவு டாக்ஸ் கட்டணும், எந்த மாதிரியான வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் செய்யணும், மாசு கட்டுப்பாடு அப்படிங்கிறதெல்லாம் எப்படி இருக்கு, இதெல்லாம் கட்டுப்படுத்தி நம்ம அதை தொழிலை செய்யணும். அண்ணாமலை அவர்கள்ட்ட போய் நீங்க ஒரு கம்பெனி தொடங்கியிருக்கீங்களாமே, 500 கோடியாமே, அப்படி இப்படின்னு சொல்லி பல கேள்விகளை கேட்டபோது முதலீடு செய்வதற்கான பணம் அடிப்படை தேவையில்லை. 5 லட்சம் ரூபாய் முதலீடு பண்றீங்க, அந்த கம்பெனி என்ன 300 கோடி வச்சா முதலீடு பண்றோம், அது எல்லாமே ஆன்லைன்ல இருக்கு. போய் ரெஜிஸ்டர் பண்ணி பாருங்க, கம்பெனி ஸ்டாக்ல போட்டு பாருங்க, ஷேர் கேபிட்டல் எவ்வளவுன்னு பாருங்க. 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் ஷேர் கேபிட்டல் இருக்கும். அந்த கேபிட்டல் நீங்க போட மாட்டீங்களா? அந்த அளவுக்கு கூட எனக்கு தகுதி இல்லையா? அந்த அளவுக்கு கூட எனக்கு திறமை இல்லையா? ஃபர்ஸ்ட் அதுல இருக்கக்கூடிய ஷேர் பெர்சன்டேஜ் அப்படிங்கறத பாருங்க. நான் ஒரு 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கேன், இல்லாட்டி நான் ஒரு 5 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். என்னால 5 லட்சம் ரூபாய் கொடுக்க முடியாதா? என்னுடைய மனைவி வேலைக்கு போறாங்க, நான் 10 வருஷம் போலீஸா வேலை பார்த்திருக்கேன், என்னுடைய அப்பா அம்மா ஆடு மாடு இப்போவும் மேய்ச்சிட்டு இருக்காங்க, அங்க நிறைய விவசாயம் செஞ்சுட்டு இருக்காங்க, நாங்க ஆடுகளை இப்போதும் வித்துட்டு இருக்கோம். இல்ல என்னுடைய உறவினர்கள் இருக்காங்க, யாருமே எனக்கு உதவ மாட்டாங்களா? 5 லட்சம் ரூபாய் கூட என்னால புரட்டி ஒரு பிசினஸ்ல ஒரு ஸ்டார்ட் அப்ல இன்வெஸ்ட் பண்ண முடியாதா? இல்ல நான் பிச்சை எடுத்துட்டு இருக்கேனா அப்படிங்கிற கேள்வியை கேட்கிறார். அண்ணாமலை அவர்கள் பெரிய அளவுல பெரிய நிறுவனத்தை தொடங்கிவிட்டார், அதனால தான் பாஜகவிலிருந்து தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறார், திமுகவினுடைய பினாமியாக அண்ணாமலை அவர்கள் செயல்படுகிறார் அப்படின்னு சொல்ற பலவிதமான விமர்சனங்கள் இருந்தது. அந்த விமர்சனங்களுக்கு முழுக்க முழுக்க இன்னைக்கு பதிலடி மட்டும் இல்லாம சவுக்கடியும் கொடுத்திருக்காரு அண்ணாமலை அவர்கள்.